எனக்கும் என் மகளுக்கும் ஒரு வாக்குவாதம். யார் வீட்டில் இல்லை? வீட்டில் எப்போதும் எல்லா நாளும் கார்த்திகைன்னு யாரை சொன்னால் நம்பாதீங்க. அவ்வளோ ஒரு வீடு இருக்காது. அதுவும் நம்ம வளர்ந்து வருகிற மகன்கள் இருந்தால் கட்டாயம் முட்டும். மகளுக்கும் அம்மாவுக்கும் முட்டும், மகனுக்கும் அப்பாவுக்கும் படுமுட்டு முட்டும். என்னம்மா எவ்வளவோ செலவழிச்சு தானம்மா படிக்க வைக்கிறோம். உடனே என் பொண்ணு என்கிட்ட செலவழிச்சதெல்லாம் கணக்கு போட்டு கொடுமா, நான் திருப்பி கொடுத்துட்றேன். அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பூண்டை மிதித்தார் போலன்னு அந்த காலத்துலலாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெர்க்கு. அவ சொன்னதுக்காகலாம் இல்லை, ஏன்னா அது நான் அடுத்த நிமிஷமே சண்டை சரியாயிரும் எங்களுக்குள்ள. ஏன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலை மாதிரி என்னை தூக்கி தெரியுமா? அந்த வார்த்தையை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். சொல் அப்படி திரும்பி வரும் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நிச்சயங்க, எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும் திரும்ப. முடித்த பிறகு ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு ஆஃபர் வந்தது. அதை எடுத்துக்கொள்வதிலே எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது. எனக்கு தெரியும்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. இல்லைம்மா, எங்கள் அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் நான் அம்மாட்ட சொன்னேன், நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா, நீ எவ்வளோ செலவழிச்சோ 8 செமஸ்டருக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா. எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, அதிர்ச்சியும் அடையலை, ஒரு சின்ன புன்னகை. அதான் எங்கள் அம்மா எப்போவுமே அந்த சின்ன புன்னகையோடு போயிட்டாங்க. அந்த சொல் ஆனால் காலத்தில் உறைந்து அப்படியே நின்று கிட்டத்தட்ட 24 வருஷம் கழித்து திரும்ப எனக்கு வருது. என் மகள் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை, எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணுன்னு. அப்படியே தான் இருக்கு, அம்மா இல்லை. வீட்டுக்கு போய் கதவை சாவியை வாங்கிக்கிட்டு திறந்தேன். கொஞ்சம் சுத்தம் சுமார் தான். எங்கள் அம்மா இருந்தால் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. பார்த்து வச்ச தரை, அந்த தரையில் உட்காந்துக்கிட்டேன். அந்த சொல் அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கும் அந்த சொல். இல்லை, நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேம்மா. ஐயோ, எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா இல்லை, ஆனால் கேட்டேன். அவங்களுக்கு கேட்கும் நம்ம கேட்குறதெல்லாம். அம்மா திருப்பி கொடுத்தேன்னாம்மா உனக்கு, நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுத்தேன்னாம்மா, கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா இல்லை, ஆனால் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு திருப்பி கொடுக்க முடியாதும்மா, நீ அதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு தான் திருப்பி கொடுக்க முடியும். அந்த நேரத்தில் இந்த குரலை யோசிச்சு பாருங்க. மகன் தந்தை காற்றும் உதவி அல்லது மகள் தாய் காற்றும் உதவி, நம்ம மாற்றிக்கலாம். அதை அந்த அளவு மாற்றத்தை வள்ளுவர் ஒத்துக்கொள்ளுவார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம் ஏதாவது செய்யணும்னா ஒன்று தான் செய்ய முடியும். என்ன, நல்ல பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருக்காங்க, மகராசி அப்படின்னு ஒரு பேர். அவங்க வாழும் காலத்தில் அவங்க காதில் விழற மாதிரி நாம் ஏதாவது ஒன்று செஞ்சா அது ஒன்று தான் நம்முடைய பெற்றோருக்கு கொஞ்சமாவது திருப்பி கொடுத்ததற்கான அடையாளம் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார்.